Hi students, welcome to my channel. Hi students, இப்போ 9th மேக்ஸில் exercise 2.2ல first sum பார்க்கலாம். Express the following rational numbers into decimal and state the kind of decimal expansion. கீழ்காணும் விகிதமுறு எண்களை தசம எண்களாக மாற்றி அது எவ்வகை தசம விரிவு என்பதனையும் கூறுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பாருங்கள், 2/7 கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அதை டிவைட் பண்ணி பார்ப்போம். 7 டேபிளில் 2 வராது, அதனால் என்ன பண்ணுவோம், நம்ம 0 போட்டு பாயிண்ட் வைப்போமா. ஸோ இங்கேயும் பாயிண்ட் வச்சு 0 ஆட் பண்ணிக்குவோம், இப்படி தானே. இப்போ 20, அப்போ என்ன போடலாம், 2 7 சார் 14, ரிமைனிங் நமக்கு என்ன கிடைக்கும், 6 கிடைக்கும். அதனால் 6ம் 7 டேபிள் வரனால நம்ம மறுபடியும் 0 சேர்த்துக்குவோமா. இப்போ 8 7 சார் 56, ஸோ ரிமைனிங் நமக்கு 4 கிடைக்குது. ஸோ 0 ஆட் பண்ணிக்கிட்டேன்னா 5 7 சார் 35, ரிமைனிங் 5 0 7 7 சார் 49, remaining 1 0 1 7 is 7, remaining 3. So 0 add பண்ணிக்கிட்டேன்னா 4 7 சார் 28, remaining நமக்கு என்ன கிடைக்குது 2. அடுத்து 0 add பண்ணி பார்த்தேன் அப்படின்னா நமக்கு என்ன போடணும், 20 இருக்குது. ஸோ 2 7 சார் 14, remaining 6. இப்போ பாருங்கள், இந்த 2 வந்து ரிப்பீட்டட் ஆகுது பாருங்கள். கோஷன்ட்டில் இருக்கிற இந்த 2 ரிப்பீட்டட் ஆகுது பாருங்கள். நமக்கு இங்கே ஆன்சரில் வந்து ரிமைனிங் நமக்கு 0 கிடைக்கல அப்படின்னா, இந்த கோஷன்ட்டில் இருக்க ஏதாவது ஒரு நம்பர் ரிப்பீட்டட் ஆச்சு அப்படின்னா அதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ வந்து நம்பர்ஸ் வந்து ரிப்பீட்டட் ஆகுதுன்னு அர்த்தம். இங்கே பாருங்கள், இப்போ 20 போட்டிருக்கேன், அடுத்து 14 6, நான் 0 சேர்த்தேன்னா 60 வரும். அப்போ என்ன கிடைக்கும், அதே மாதிரி தான் 60க்கு நான் 8 7 சார் 56ன்னு போடுவேன். அப்போ 8 திருப்பி கிடைக்கும். அப்புறம் 5 7 இதே மாதிரி 1 4ன்னு ரிப்பீட்டட் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால் நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இந்த நம்பர்ஸ் வந்து ரிப்பீட்டட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இதோட நான் ஸ்டாப் பண்ணி ஆன்சர் எழுதிக்கலாம். சரிங்களா. 2/7 என்ன எழுதணும், 0.28571 மறுபடியும் நம்ம 2 எழுதணுமா, தேவையில்லை. ஏன்னா இந்த 2லேருந்து தான் மறுபடியும் ரிப்பீட்டட் ஆகுது. 28571 மறுபடியும் ரிப்பீட்டட் ஆகும். அதனால இந்த ரிப்பீட்டட் ஆகிற நம்பர்ஸ்க்கு மட்டும் நம்ம பார் போட்டுக்கலாம். ஓகேங்களா. 2லேருந்து 4 வரைக்கும் பார் போட்டுக்கலாம். இப்போ இது என்ன கைண்ட் ஆஃப் டெசிமல் எக்ஸ்பென்ஷன் கேட்டிருக்காங்க. ஸோ அதையும் எழுதிக்கலாம். இட் இஸ் நான் டெர்மினேட்டிங். ஓகேங்களா, non-terminating and recurring. இது முடிவுறா மற்றும் சுழல் தசமயன். முடிவுறா மற்றும் சுழல் தசமயன். சரிங்களா. இது நம்பர்ஸ் வந்து முடிவில்லாமல் போய்கிட்டே இருக்கு இல்லையா, அதுதான் நான் டெர்மினேட்டிங். ஓகேங்களா. ரெக்கரிங் அப்படின்னா நம்பர்ஸ் வந்து ரிப்பீட்டட் ஆகுறது. இந்த நம்பர்ஸ் வந்து அகைன் அண்ட் அகைன் நமக்கு வந்துட்டே இருக்கும், அதனால ரெக்கரிங். சரிங்களா. நான் டெர்மினேட்டிங்னா முடிவுலாம் போயிட்டே இருக்கு, அதனால தான் முடிவுறா மற்றும் சுழல் தசமயன். சரிங்களா. செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க, -5 3/11. சரிங்களா. இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃப்ராக்ஷன் நம்பருக்கு மாற்றிக்கலாம். மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்க ஃப்ராக்ஷனுக்கு மாற்றிக்கலாம். 5 × 11 55 + 3 58. ஓகேங்களா. அப்போ மைனஸ் நம்பர்னால -58/11. இதை நம்ம இப்போ டிவைட் பண்ணி பார்ப்போம் பாருங்கள். 11 58. ஸோ 5 11 சார் 55, ரிமைனிங் 3. ஸோ பாயிண்ட் வச்சு 0 சேர்ப்போமா. ஸோ 30. 2 11 சார் 22, ரிமைனிங் 8. அகெயின் ஒரு 0 ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா 7 11 சார் 77, ரிமைனிங் நமக்கு என்ன கிடைக்கும் 3. இப்போ பாருங்கள், இந்த 3 வந்துருச்சு பாருங்கள், இந்த இடத்துல இருக்க 30 வந்துருச்சு பாருங்கள். இது மறுபடியும் அப்படியே ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் பாருங்கள். 30 இருக்கிறதுனால நம்ம 2 11 சார் 22 அப்ளை பண்ணுவோமா. ரிமைனிங் நமக்கு என்ன கிடைக்கும் 8 கிடைக்கும். நம்ம 0 சேர்த்தோம்னா 80. 7 11 சார் 77, ரிமைனிங் 3. இப்போ இது ரிப்பீட்டட் ஆகிட்டே இருக்கா. அப்போ நமக்கு எந்த நம்பர் ரிப்பீட்டட் ஆகுது, 2 7 ரிப்பீட்டட் ஆகுது. அதனால இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் நம்ம. சரிங்களா. இப்போ ஆன்சர் எழுதிக்கலாம். -5 3/7க்கு என்ன ஆன்சர், 5.27 பார். 27 தான் ரிப்பீட்டட் ஆகுது, அதனால 27க்கு மட்டும் பார் போட்டாச்சு. இப்போ இது என்ன கைண்ட் ஆஃப் டெசிமல் நம்பர்னு எழுதணும்.
ஸோ இட் இஸ் நான் டெர்மினேட்டிங்காக முடிவு இல்லாமல் தானே போயிட்டுருக்கு இல்லைங்களா? 27 வந்து முடிவு இல்லாமல் போயிட்டுருக்கு. அதனால் நான் டெர்மினேட்டிங் அண்ட் ரெக்கரிங். ரெக்கரிங்னா நம்பர்ஸ் வந்து ரிப்பீட்டட் ஆகுது. ஓகேங்களா? 27 வந்து ரிப்பீட்டட் ஆகுது. அதனால் ரெக்கரிங். முடிவுறா மற்றும் சுழல் தசம எண். தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள் 22/3. ஓகேவா? இதை டிவைட் பண்ணி பார்ப்போம். 3 22 7 3s 21 ரிமைனிங் 1. ஸோ பாயிண்ட் வச்சு 0 சேர்ப்போமா? பாயிண்ட் வச்சு 0 சேர்த்தோம் அப்படின்னா 3 3s 9 ரிமைனிங் 1 நமக்கு மறுபடியும் 0 சேர்த்தோம் அப்படின்னா 3 3s 9 1 3 3s 10. ஸோ 3 3s 9. இது ரிப்பீட்டட் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? அப்போ 3 மட்டும் நமக்கு ரிப்பீட்டட் ஆகுது அப்படி தானே? அப்போது 22/3க்கு என்ன ஆன்சர் நமக்கு வருது? 7.3333. ஓகேங்களா? அப்போது 7.3 பார். ஸோ இட் இஸ் நான் டெர்மினேட்டிங் அண்ட் ரெக்கரிங். ஓகேங்களா? ஸோ முடிவுறா மற்றும் சுழல் தசம எண். முடிவுறா மற்றும் சுழல் தசம எண். நான் டெர்மினேட்டிங்னா என்னது? நம்பர்ஸ் வந்து முடிவில்லாமல் போய்கிட்டே இருக்குது. நான் டெர்மினேட்டிங்னு அர்த்தம். ரெக்கரிங்னா நம்பர்ஸ் வந்து ரிப்பீட்டட் ஆகுது. இந்த 3ன்ற நம்பர் வந்து ரிப்பீட்டட் ஆகிறதுனால ஸோ ரெக்கரிங். முடிவுறா மற்றும் சுழல் தசம எண். சரிங்களா? ஃபோர்த்து சப்டிவிஷன் பாருங்கள். 327/200. 327/200. 200ஆல் போட்டோம் அப்படின்னா 327க்கு 1 டைம் தான் போட முடியும். 1 200 is 200. நமக்கு ரிமைனிங் என்ன கிடைக்கும்? 127 கிடைக்கும். நம்ம என்ன பண்ணுவோம்? பாயிண்ட் வச்சு 0 சேர்ப்போமா? ஸோ பாயிண்ட் வச்சு 0 சேர்த்தோம் அப்படின்னா 1270. நமக்கு 6 டைம்ஸ் போடலாம். 6 × 2 12. அதனால் நமக்கு 1200 கிடைக்கும். ரிமைனிங் நமக்கு என்ன கிடைக்கும்னா 70. ஸோ மறுபடியும் நம்ம ஒரு 0 ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா 3 டைம்ஸ் போடலாம். 3 × 2 நமக்கு 6 கிடைக்கும்ல, அதனால் 600. ஸோ ரிமைனிங் 0. மறுபடியும் ஒரு 0 சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா 1000. 5 டைம்ஸ் போட்டோம் அப்படின்னா 5 × 2 10. அப்போ 1000. 5 × 200 1000. ஸோ 0 ஆகிடுது. இது முடிஞ்சிருது அப்படி தானே? நம்பர்ஸ் வந்து ரெக்கரிங் ஆகலை. ஸோ இது முடிஞ்சிடுறதுனால நமக்கு இப்போ என்ன எழுதணும்? 327/200 is equal to என்ன ஆன்சர்? 1.635. அப்போ இது நான் டெர்மினேட்டிங்கா? டெர்மினேட்டிங். முடிஞ்சிருது இல்லையா? நம்பர் முடிஞ்சிருது. அதனால் இது இட் இஸ் அ terminating. It is a terminating decimal. ஸோ இது ரெக்கரிங் இல்லை தானே? நம்பர்ஸ் வந்து ரெக்கரிங் ஆகாது. அதனால் இட் இஸ் அ டெர்மினேட்டிங் டெசிமல். தமிழில் முடிவுறும் தசம எண். சுழல் வராது. சரிங்களா? நம்பர்ஸ் வந்து ரிப்பீட்டட் ஆகலை. அதனால் சுழல் நம்ம எழுதக்கூடாது. முடிவுறும் தசம எண். ஓகேங்களா?